ஹாய் பங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா இன்னைக்கு மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்கு எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த லாரியை அந்த பல்லருக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டா. எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்க கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹாய் பசங்களா, இன்னைக்கு முக்கியமான நல்ல நாள். என்ன தெரியுமா? மதுரை சித்திர திருவிழா ஆரம்பமாயிடுச்சு. சங்கிலி கருப்பு, மதுரை சித்திர திருவிழா என்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. கூட்டிட்டு போறீங்களா இல்லையா சொல்லுங்க பசங்களா. இன்னைக்கு எல்லாருமே மதுரை சித்திர போலாம். அங்க பாருங்க லாரி எல்லாம் வந்துருச்சு, அதுல போலாம். பசங்களா அதுக்குள்ள யாரும் போயிடாதீங்க. சிவபெருமானும் காளிதேவியும் நேர்ல வந்து நம்மள அழைப்பாங்க. அந்த நேரத்துல தான் சிவபெருமானும் காளிதேவி வந்தாங்க. பசங்களா எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்க எல்லாருமே மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துடணும் மதுரைக்கு, சரியா? உங்க எல்லாத்துக்கும் லாரி வருது, எல்லாரும் லாரியில ஏறி வந்துருங்க. தம்பிங்களா அங்க ஊரே சாப்பாடு போடும், நீங்க எங்க வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சரி மறக்காம வந்துருங்க, நாங்க போயிட்டு வரோம். முனியப்ப சாமி, இதுக்கு உங்களை எல்லாம் நீங்க பத்திரமா கூட்டிட்டு வருது உங்க பொறுப்பு தான், சரியா? சரிங்க சிவபெருமானே, நான் கண்டிப்பா பத்திரமா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். பசங்களா நம்ம கிளம்ப போறோம். அவங்க உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எடுத்துங்க. அங்க பாருங்க லாரி வந்துருச்சு. ஓ மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணத்துக்கா போறீங்க? உங்களை விட மாட்டேன். மதுரை போற வழியிலேயே உங்களை அழிக்க போறேன் பாருங்க. லாரி வந்து நின்னுச்சு. பசங்கள்லாம் நீங்க எல்லாம் முன்னாடி ஏறிக்குங்க, மத்த பெரியவங்க எல்லாம் பின்னாடி ஏறிக்குங்க. அங்க இருக்கிற எல்லா கடவுளும் வந்து ஒவ்வொருத்தரா அந்த லாரியில ஏறிக்கிட்டாங்க. எல்லாரும் ஏறிட்டீங்களா? எலுமிச்சம்பழத்தை முன்னாடி வைக்கிற இருங்க, டயர் கடியில. ஓகே வச்சாச்சு, இப்ப கிளம்பலாம் கிளம்பலாம். வண்டி அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருந்துச்சு. போய்கிட்டு இருந்த வண்டி ஒரு இடத்துல நிக்கும் போது அந்த பல்லரிக்கு வந்து அடியில இருந்த பிரேக்க புடுங்கி விடா. நான் பிரேக்க புடுங்கி விட்டுட்டேன், இனிமேல் நீங்களால போக முடியாது. அந்த வண்டி மறுபடியும் கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது அங்கேயும் இங்கேயும் போகுது. பிரேக் பிடிக்காம எங்க நிக்கவே முடியல. முனியப்பசாமி என்னாச்சு? நம்ம வண்டி எப்படி ஆடுது? என்னாச்சு? ஒண்ணும் தெரியலையே. வண்டி அங்கிட்டு இங்கிட்டு போகுது. ஐயோ வண்டி பிரேக் பிடிக்க முடியல. டம்முன்னு போய் ஒரு இடத்துல விழுந்துருச்சு வண்டி. எல்லாரும் கீழே விழுந்து கிடந்தாங்க. அப்பதான் அங்க இருந்து ஒருத்தர் வந்து பார்த்தாரு. என்னாச்சு என்னாச்சு? அச்சோ வண்டி எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. இத்தனை பேர் கீழே விழுந்துட்டீங்களா? ஒண்ணு கவலைப்படாதீங்க, எப்படியாவது சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கூப்பிடணும். ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் 108 கால் பண்றேன். ஹலோ ஹலோ, இங்க ஒருத்தர் நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. அப்பதான் அங்க இருந்து ஆம்புலன்ஸ் வேகமா வந்துட்டு இருந்துச்சு. ஆம்புலன்ஸ் இருந்து ஒருத்தர் இறங்கி பார்த்தாரு. என்னது இது? இவ்வளவு பெரிய ஆக்சிடென்டா? இவ்வளவு பேர் விழுந்து கிடக்குறாங்க. எப்படி இவ்வளவு பேர்த்த தூக்கிட்டு போக முடியும்? ஏதாவது 2-3 பேர்த்த தூக்கிட்டு போக முடியும். என்ன பண்றது? யாருக்கு முதல்ல அதிகமா அடிபட்டிருக்கோ அவங்கள தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கருப்பசாமி, சங்கிலி கருப்பு, முனிப்பசாமி மட்டும் தூக்கிட்டாங்க. இங்க பாருங்க, என்னால முடியல, கை கால்லாம் உடைஞ்சிருக்கு, தயவு செய்து என்னை கூட்டிட்டு போங்க பிளீஸ். ஐயோ அங்க இப்ப ஆம்புலன்ஸ்ல இடம் இல்ல, 3 பேர் தான் ஏத்தி இருக்கோம். கண்டிப்பா நான் போயிட்டு இன்னொரு ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். பிளீஸ் பிளீஸ் தூக்கிட்டு போங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு பின்னாடி அனுப்புறேன். இந்த ஆம்புலன்ஸ் அங்க இருந்து ஓட்டிட்டு போயிட்டாரு. இந்த ஆம்புலன்ஸ் அங்க இருந்து ஓட்டிட்டு போயிட்டு பக்கத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டினாங்க. ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஒவ்வொருத்தரை தூக்கி வைக்கணும் கீழே. எல்லாத்தையும் தூக்கி ஹாஸ்பிட்டல் முன்னாடி வச்சாங்க. நர்ஸ் நர்ஸ் யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க, யாராவது இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க, இங்க 3 பேருக்கு அடிபட்டிருக்கு. அப்பதான் தெரியுது உள்ள இருந்து வந்தது வேற யாரும் இல்ல, பல்லருக்கு. ஓஹோ, நான் சொன்ன மாதிரியே 3 பேரை கொண்டு வந்துட்டியா? வெரி குட் வெரி குட். இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களா நானே? சரி சரி பல்லருக்கு, நான் சொன்ன மாதிரி நான் பேசின படத்தை கொடு, நான் போயிடுறேன். ஏமாந்தது அவனுக்கு மட்டும் இல்ல, நீ என்னடா பேசின படத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி டம்முன்னு அவரை ஒரு அடி அடிச்சுட்டான் அந்த டிரைவர் போய் கீழே விழுந்துட்டான். ஏய் பல்லருக்கு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டு வந்திருக்க தெரியுமா? ஒழுங்கா என் காசை கொடுத்துரு. ஓ காசெல்லாம் கொடுக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டான் அந்த பல்லருக்கு. ஐயோ இதுக்கு மேல இருந்தா நம்மள அடிச்சு கொண்டுவாடா சாமி, போயிடலாம். அந்த ஆக்சிடென்ட் பண்ண வச்சது எல்லாம், இங்க கொண்டு வர வச்சது எல்லாமே என் பிளான்டா. அப்புறம் உங்களை எதுவும் பண்ண போறது இல்ல. மீனாட்சி திருக்கல்யாணம் முடியறதுக்கு 2 மணி நேரம் தான் இருக்கு. உங்களை அங்க போகாம தடுத்தாவே போதும். என்ன காளிதேவி, ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் யாருமே வரல? ஆமா சிவபெருமானே, அதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. வண்டி கிளம்புற நேரத்தை கணக்கு பண்ணா மேலூர் தாண்டி நேரம் வந்துகிட்டு இருக்கணும் வண்டி. ஆனா என்ன மேலூரை தாண்டவே இல்ல வண்டி. அப்போ இடையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சரி வாங்க நம்ம சீக்கிரம் போய் பாத்துட்டு வந்துடலாம். என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு? அச்சச்சோ பாருங்க, பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சிவபெருமானே. எங்க சிவபெருமானே, கருப்பசாமி, முனியப்பசாமி யாரையுமே காணோம் பாருங்க. ஆமா எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. இல்ல அடிப்பட்ட வேகத்துல எங்க விழுந்து கிடக்குறாங்களான்னு பார்க்கலாம் வாங்க. சிவபெருமானே உங்கள மயக்கத்துல இருக்காங்க, முதல்ல தண்ணி கொண்டாந்து தெளிக்கணும் அப்படின்னு கொண்டாந்து தண்ணி கொண்டாந்து அவங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தெளிச்சாங்க. சிவபெருமானே சிவபெருமானே வந்துட்டீங்களா? ஆமா நான் வந்துட்டேன். சொல்லுங்க என்ன பிரச்சனை? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு சொல்லுங்க. எங்க அவங்க 3 பேரை காணோம். சிவபெருமானே அவங்க 3 பேருக்கு ரொம்ப அடிபட்டுருச்சுன்னு இப்பதான் ஒரு ஆம்புலன்ஸ்ல வந்து அவங்கள கூட்டிட்டு போனாங்க. அப்படியா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? இவ்வளவு விபத்து எப்படி நடந்துச்சு? வண்டியை யாரு ஓட்டிட்டு வந்தா சொல்லுங்க. அந்த லாரியை ஓட்டிட்டு வந்தவன் டிரைவர் அங்க பாருங்க, அங்க கடக்குறான் பாருங்க. அவன் தான் அந்த லாரியை ஓட்டிட்டு வந்தான். மேற்கிட்ட தாண்டி மேலூர் கிட்ட வரும்போது டம்முன்னு வண்டி கவுந்துருச்சு.
சிவபெருமானே சரி சரி இருங்க நான் பாக்குறேன். டிரைவர் என்னாச்சு சொல்லு, எப்படி வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு? சிவபெருமானே வண்டி நல்லா தான் வந்துகிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்க்கும்போது பிரேக் பிடிக்கல, டம்முன்னு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே திருப்புன டம்முன்னு கமுந்துருச்சு. அப்படியா? வண்டி திடீர்னு எப்படி பிரேக் பிடிக்காம போச்சு? வண்டி இடையில எங்காவது நின்னுச்சா? ஆமா சிவபெருமானே, வரட்டுக்கிற பக்கத்துல ஒரு இடத்துல நின்னுச்சு. அப்படியா? இருங்க நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போய் சிவபெருமான் போய் அங்க இருக்கிற வீல்ல பார்த்தாரு. வீல பார்த்ததுக்கு அப்புறம் அவரே முடிவு பண்ணாரு, ஆமா இது நிச்சயமா யாரோ ஒருத்தர் சதினாலதான் பிரேக் காத்து விட்டுருக்கானுங்க, அந்த சதி என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சிவபெருமானே இந்த 3 பேர் பக்கத்துல எந்த ஹாஸ்பிடலுமே இல்ல, எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்தது பல்லரிக்கியா கூட இருக்கலாம், அவதான் எங்கயாவது கொண்டு போயிருப்பா. ஆம்புலன்ஸ் டிரைவரை கண்டுபிடிச்சா நிச்சயமா அந்த பல்லரிக்கி எங்க கொண்டு போயிருக்கான்னு தெரியும், வாங்க போய் தொலைவலாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் காளிதேவி ரொம்ப தூரம் தொலைவிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த நேரத்துல கடம்பா வந்து உதவி பண்ணா. கடம்பா இங்க ஏதாவது ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காங்களா சொல்லு. சிவபெருமானே இங்க ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் யாரும் இல்ல, ஆனா 4 வீலர் ஓட்டுற ஒருத்தர் இருக்காரு, அங்க பாருங்க, அங்க மேற்கு கரையில் இருக்கிற வீடு, அந்த வீடு தான். நேத்து கூட அந்த ஒரு ஆம்புலன்ஸ் அவர் ஓட்டிட்டு இருந்தான் பார்த்தேன். அப்படியா? நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் காளிதேவியும் அங்க இருந்து வந்தாங்க. ஏய் ஆம்புலன்ஸ் டிரைவரே ஒழுங்கா சொல்றா, எங்க 3 பேத்தி கொண்டு எங்க இறக்குன சொல்லு. சிவபெருமானே நான் பண்ணது தப்புதான், பல்லருக்கு இருக்கிற வீட்டுல கொண்டு நான் தான் இறங்கினேன், கடைசியில என்னையே அடிச்சுட்டா, என்ன மன்னிச்சிருங்க. தோ பாருங்க மேற்கரையில் இருக்கிற மலை பாருங்க, அங்க இருக்கிற வீட்டுலதான் இருக்குன்னு. அப்படியா? மேற்கரை மறைக்கு போலாம் வா காளிதேவி. அங்க இருந்து கிளம்பி மேற்கரை வீட்டுக்கே போய் சேர்ந்தாங்க. ஏ பல்லரக்கி உனக்கு இதுக்கு மேல மன்னிப்பு கிடையாது. சிவபெருமானே இனிமேல் நீ என்ன அழிச்சு என்ன பிரயோஜனம்? இனிமேல் நீ மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு இனிமேல் போக முடியாது, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. சிவபெருமான் அப்படியே கடும் கோவத்துல பல்லருக்கு அப்படியே அழிச்சிட்டாரு. சிவபெருமானே எப்படி நீங்க வருவீங்க எனக்கு நல்லா தெரியும், ஆனா என்ன சிவபெருமானே இவ்வளவு லேட்டா வரீங்க? சிவபெருமான் சக்தியை வச்சு எல்லாரையும் பிழைக்க வச்சாரு. 3 பேருமே அப்படியே எந்திரிச்சாங்க. எல்லாரும் எந்திரிங்க, மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு போகணும். எந்திரிச்சிட்டோமா எல்லாரும்? ஒருவேளை தப்பிச்சிட்டோமா? ஆனா மீனாட்சி திருக்கல்யாணம் முடியல, எப்படி போறது? இதுக்கு மேல எந்த வண்டியில கிளம்பினாலும் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு போக முடியாது சிவபெருமானே. சிவபெருமான் ஒண்ணு சொன்னாரு, வேற வழி இல்ல, பின்னாடி பாருங்க ஆம்புலன்ஸ் தெரியுது, அது வழியா போய்க்கலாம். சிவபெருமானே நமக்கு இருக்கிறது வெறும் 1/2 மணி நேரம் தான், ஆம்புலன்ஸ் வழியா போனா ரொம்ப நேரம் ஆயிடும், எல்லாம் எனக்கு தெரியும், ஆம்புலன்ஸ்ல ஏறுங்க. சிவபெருமான் சொன்ன தட்ட முடியாம எல்லாரும் போய் ஆம்புலன்ஸ்ல ஏறிக்கிட்டாங்க. அப்பதான் சிவபெருமான் வேகமா போயிட்டு அப்படியே அந்த ஆம்புலன்ஸை தூக்கிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. பறந்து எல்லாரும் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு நேரமே போயிட்டாங்க. குழந்தைங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.